திரு ஆசீர்வாதம், சதிகளை முறியடிக்க ஒரே வழி மாநில சுயாட்சி அப்படின்னு முதல்வர் உரையாற்றி இருக்கிறார். பூனைக்கு மணி கட்டி இருக்கிறோம் அப்படின்னும் பேசியிருக்கிறார். மாநில சுயாட்சி குறித்து தற்போது ஒரு வலுவான வாதத்தை மீண்டும் கிளப்பியிருக்கிறது திமுக. எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம் கார்த்திகேயன். அதாவது திமுக எப்பப்பெல்லாம் பேக் சீட்டுக்கு போதோ, அதாவது ஒரு வலுவற்ற ஒரு நிலைமையில போதோ, அடுத்தது எப்படி ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு தள்ளாட்டத்தில் இருக்கும்போது அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த மாநில சுயாட்சி அப்படின்றது. அதாவது அவருடைய உரையில பாத்தீங்கன்னா 5வது பக்கத்துல 2வது லைன் வெர்பாட்டிமா நான் ஆரம்பிக்கிறேன். இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பன்முகத்தன்மை, மக்களாட்சி, பொறுப்புணர்வு, அரசமைப்பு, சட்ட ஒழுங்குமுறை ஆகியவற்றோடு முதிர்ச்சி பெற்ற கூட்டாட்சி நாடுகளின் சிறந்த நடைமுறைகளையும் உள்ளாக்கி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கையை அனைவரும் திறந்த மனத்துடன் ஏற்று அறிவார்ந்த விவாதங்களை நடத்தி அப்படின்னு அது போயிட்டு இருக்குது. அந்த 5 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கிரக்ஸ் ஆஃப் தி டிஸ்கஷனே அப்படின்னு நான் பாக்குறேன். இந்தியாவுடைய ஒற்றுமை இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்துல இருந்து குஜராத் வர, அப்புறம் லட்சத்தீவு, அண்டமான் நிக்கோபார், இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒற்றுமையான ஒரு நாடு அப்படின்ற ஒரு சிறப்பம்சம் கொண்ட நாடு அப்படி எது பாத்தீங்கன்னா அது இந்தியா. அடுத்தது ஒருமைப்பாடு. நமக்குள்ளார பல்வேறு மொழிகள், இனங்கள் அனைத்திலும் மாறுபட்டு இருந்தா கூட எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்ற ஒரு ஒருமைப்பாடு. பன்முகத்தன்மை, நம்மளோட பல்வேறு சமூக பொருளாதார சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் அனைவரும் அண்ணன் தம்பி போல ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சிறப்பம்சம். மக்களாட்சி, பொறுப்புணர்வு. இன்னைக்கு மக்களா டெமோக்ரஸி அப்படின்னா இந்தியன் டெமோக்ரஸி தான் உலக நாடுகள் எல்லாமே பார்க்கக்கூடியது. இன்னைக்கு ஒரு புது நாடு உருவானுச்சுன்னா அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் B.R. அம்பேத்கர் அவர் புரட்சியாளர், அவர் எழுதி கொடுத்த அந்த கான்ஸ்டிடியூஷனை தான் முதல்ல வாங்கி பாக்குறாங்க. அவங்களுடைய நாடுகளுடைய, அது நேபாளா இருந்தாலும் சரி, இப்ப வரக்கூடிய பங்களாதேஷா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை எழுதுறாங்க. அரசியலமைப்பு, சட்ட ஒழுங்குமுறை, அதாவது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், லெஜிஸ்லேச்சர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி, அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ், அவங்களுடைய வேலையை ஒருத்தங்களுக்கு மேல ஒருத்தவங்க வராம பார்த்துக்கிட்டு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அருமையா கொடுத்திருக்காங்க. இப்ப நான் இதுல கேட்கறது என்னன்னா சார், இந்த 5 பாயிண்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் பேசுறாரு பாருங்க, அங்கதான் பிரச்சனை அது அல்ல. ஒற்றுமை இருக்கு, ஒருமைப்பாடு இருக்கு, சகோதரத்துவம் இருக்கு, பன்முகத்தன்மை இருக்கு, இந்தியாவில் இருக்கு, எல்லோரும் இந்தியர்கள் என்று உணர்வோடு இருக்கிறார்கள். சிக்கல் அது அல்ல, சிக்கல் வேற. ஆளுநர் துணை கொண்டு இந்தி திணிப்பை செய்வதன் மூலம், நான் முடிச்சிடறேன். ஆளுநர் துணை கொண்டு இந்தி திணிப்பை செய்வதன் மூலமாக, நிதி நெருக்கடியை உருவாக்குவதன் மூலமாக, தொகுதி மறுவரையறை செய்வதன் மூலமாக, ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்தி செயலாற்றுவதன் மூலமாக மாநில அரசுகளுக்கு ஒரு சிக்கலை உண்டாக்குகிறார்கள்ங்கிறதா இந்த ஸ்பீச்சோடைய கிரக்ஸ். எவ்வளவு நாளைக்கு கொடுக்கிற இடத்துல அவங்களும் வாங்குற இடத்துல நாமளும் இருக்கிறது அப்படிங்கறதா இந்த ஸ்பீச்சோடைய கேள்வி. அதுதான் கிரக்ஸ். அதாவது கடைசி பெறால நீங்க சொல்ற அதே வார்த்தைகளை அவரும் பயன்படுத்திக்கிறாரு. கொட்ட குனியக்கூடியவர்கள் அல்ல நாம். அதாவது குனிய கொற்றவன முட்டாள்னு சொல்லுவோம், கொட்ட குனியவன முட்டாள்னு நம்ம ஊர்ல ஒரு வழக்கு மொழி உண்டு. இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகளை செயல்பட விடாமல் தடுக்கும் நிலை. அடுத்தது ஹிந்தி திணிப்பு, அப்புறம் நிதி நெருக்கடி, தொகுதி வரும் மறுவரையறை, அப்புறம் ஜிஎஸ்டி. இப்ப ஒவ்வொன்னையும் நான் பேசணும். எனக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அட்லீஸ்ட் 1 நிமிஷம் நீங்க கொடுங்க. இப்போ அவங்க கிரக்ஸுக்குள்ள வந்துருவோம். கிரக்ஸுக்குள்ள வந்து எல்லாத்துக்கும் நேரம் இல்ல, 7-8 நிமிஷம் கடந்து இந்த 5 நான் இந்த விவாதத்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்.
கார்த்திகேயன், அதனால நான் இதை அடுத்த பேட்ஸ்மேனே விளையாட முடியாது, நிறைய நேரம் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்தது என்னை பிரசன்னா அப்பதான் கவுண்டர் பண்ண முடியும். பக்கத்திலே பிரியன் அண்ணன் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரும் ரெடியா இருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனே நிறைய நேரம் எடுத்துக்கிட்டா அடுத்த பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் அம்பையர் நேரமே கொடுக்க முடியாதுல்ல. இல்ல, பட் நீங்க இந்த கிரக்ஸ பத்தி தான் பேச சொன்னீங்க, அந்த கிரக்ஸ பத்தி தான் நான் பேசுறேன். வேற என்ன, நான் வெளியில போறது இல்ல. அதாவது இவங்க இந்த கான்ஸ்டிடியூஷனை திருத்தி எழுதணும். அதுல ஆளுநரை பத்தி எல்லாம் பேசுறாங்க. 245 ஷரத்து எண், அதுல இருந்து 293 வரை உள்ள ஷரத்து எண்ல கவர்னரை பத்தி கொடுத்திருக்காங்க. பல்வேறு சப்ஜெக்ட் நம்ம இதை எல்லாத்தையுமே தனித்தனி தலைப்புகள்ல விவாதிச்சிருக்கோம். இல்ல, எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி தலைப்புகள்ல விவாதிச்சிருக்கோம். இல்ல, கேள்வி அதை நம்ம பேசணும்ல. கேள்வி ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. முதல்வர் ஸ்பீச்ல கேள்வி ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. நீங்க பதில் சொன்னீங்கன்னா அடுத்த விருந்தினர்கிட்ட போய் மறு சுற்றுல கூட நான் வர்றேன். மாநில அரசுகள் வளர்ந்தால்தானே ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர முடியும் என்ற உண்மையை அவர்களுக்கு உணர்த்துவோம்ன்றாங்க. உங்களுக்கு புரியல, மத்திய அரசுக்கு புரியல, மாநில அரசுகள் வளர்ந்தாதான் இந்தியாங்கிற நாடு வளருங்கிற உண்மை புரியல, நாங்க உணர்த்துவோன்றாங்க. புரியாம மத்திய அரசு இருக்காங்கிறதான் கேள்வி. அதை மட்டும் சொல்லுங்க, நான் அடுத்த சுற்றுல வரேன் மீண்டும். நாங்க புரியலன்னு எப்ப சொன்னோம்? அதுதான் நான் கேட்கிற கேள்வி. இவங்களா ஒண்ணு கற்பலை நினைச்சுக்கிட்டு அரசியல் பேசணும்ன்ற ஒரு முத்தாய்ப்பான ஒரு புள்ளியில நின்னுகிட்டு இந்த பாயிண்ட் அவங்க எடுக்கிறாங்க. அதுவும் சட்டமன்றம், இறுதி சட்டமன்றத்துடைய தொடர்ல எடுத்து இதை பத்தி பேசுறாங்க. ஆனா எந்த இடத்துல நாங்க தப்பு பண்ணோம், எந்த இடத்துல மோடி அரசு வஞ்சனை பண்ணிருக்குதுன்னு சொல்லட்டும். இல்ல, இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்துல பேசுறாங்க. இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துல பேசுறாங்க, அரசமைப்பு சட்டத்திலேயே திருத்தம் வேணும்ன்றாங்க. கேரளா நீதிமன்றத்திற்கு போகுது, மேற்கு வங்காளம் நீதிமன்றத்திற்கு போகுது, டெல்லி நீதிமன்றத்திற்கு போகுது, பஞ்சாப் நீதிமன்றத்திற்கு போகுது. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் ஐசோலேட் ஆகி இப்படி செயல்படுதுன்னு இல்லை. பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாமும் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு, நிதி உட்பட பல்வேறு உரிமைகளை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றத்தை நாடிதான் அதை பெற வேண்டியதா இருக்கு. அதற்கு இந்த மாநிலங்கள்லாம் உதாரணம் இல்லையா? அதாவது கார்த்திகேயன், நேற்று திரு தங்கம் தென்னரசு என்ன சொன்னாரு? கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள், ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சட்டமன்றத்துல வச்சார். ஆனா சரியான அதுக்குரிய டேட்டாவை நம்மளுடைய பிரசன்னா அவரும் நீங்களும் அதை பார்க்கணும். இன்ஃபேக்ட் 2024-25 பீரியட்ல 4.079 அது எப்படி கூடி இருக்குது அப்படின்றத நீங்க பார்த்திருக்கணும். எத்தனை % 0.44 அதிகமாக கொடுத்திருக்கிறோம். அதே சமயம் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் அவ்வளவு கொடுக்கவே இல்லை. ஆனா அத ஒரு மிஸ்லீட் பண்றது மாதிரியான ஒரு டேட்டாவை அவர் அங்க சட்டமன்றத்துல வைக்கிறாரு. ஒவ்வொரு தலை மேல 4 லட்சம் 4.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தமிழக குடிமகன் மேலையும் கடன் வாங்கிய ஒரு அரசு. இன்னைக்கு ஒரு அவல அரசை நடத்தக்கூடிய திமுக மடை மாற்றுவதற்காக எடுத்த ஒரு ஆயுதம் தான் இந்த ஆயுதம். அடுத்த சுற்றுல வரேன்.